அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுசா டிவிகே தொண்டக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்காங்க மக்களை ஏமாத்துறதுக்கு. என்னன்னாக்கா இதுவரை பொதுமக்கள் பார்த்தது என்னன்னாக்கா அரசியல் போஸ்டர்களையும் சரி அரசியல் நிகழ்வுகளையும் சரி அந்தந்த கட்சி தலைவரோட போட்டோவை போட்டு தான் வாழ்த்து தெரிவிப்பாங்க. இல்லையா அதிகபட்சம் அவங்க கொள்கை தலைவர்களா ஏற்றுக்கிட்டாங்களே அந்த கட்சி தலைவர்களோட போட்டோஸ் போட்டிருப்பாங்க. ஆனா அவங்க கட்சிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத கேப்டனோட போட்டோவை போட்டு விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரி அரசியல்? கேப்டன் எல்லோருக்குமான தலைவர் தான், எளிய மக்களுக்கான தலைவர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அரசியல் படி அவர் விஜய்க்கும் எந்த சப்போர்ட்டும் பண்ணதில்லை. அப்ப எப்படி நீங்க கேப்டன் உங்க போஸ்டர்ல நீ போட்டுக்கலாம்? அதுவும் கேப்டனோட குணாதிசயங்கள் கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாத விஜயை வச்சு அவரோட கம்பேர் பண்றீங்க. விஜய்க்கு எந்த மாதிரி கேரக்டர் அட்லீஸ்ட் ஏதாச்சும் கேப்டனோட மேட்சாக தான் பார்ப்போமா? கேப்டனோட கேரக்டர்ஸும் பார்த்தோன்னா எளிமை இல்லையா, ஆளுமை, மக்களுக்கு உதவி பண்றது, எல்லாரையும் சமமா நடத்துறது, இது எதுலயாச்சும் மேட்ச் ஆகுதா? ஆளுமைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே கேப்டன் கையை கட்டிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி தயவு செஞ்ச படத்தை ரிலீஸ் பண்ணி யார்ட்டையுமே கெஞ்சனே கிடையாது. அதே மாதிரி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தான் நடிக்கும் படங்கள்லையும் சரி, தான் நடிக்கும் போது கூட இருக்கிற நடிகர்களும் சரி, டெக்னீஷியன் எல்லாத்தையும் சமமா நடத்தினவர் கேப்டன். தான் சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு எல்லாருமே ஒரே விதமான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ட்டு அங்கேயுமே சமத்துவத்தை போதிச்சவர் கேப்டன். என்னைக்காச்சும் விஜய் இது மாதிரி பண்ணியிருக்காரா? குறைஞ்சபட்சம் ஒரு கேரன் விட்டு வெளியில எங்கேயாச்சும் பேசியிருக்காரா? எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. அடுத்து மக்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்யறதுல கேப்டன் நிகர் கேப்டன் மட்டும்தான். கேப்டன் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அவங்களோட களத்துல இறங்கி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நேருக்கு நேர் நின்று கேட்டவர். ஆனா இங்க விஜய் என்ன பண்ணுவாரு? தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பிஸ்கட் டீ கொடுத்து அனுப்புவாரு. கேப்டன் என்னைக்குமே அப்படி பண்ணதும் இல்லை, அவர் வாரிசுகளும் அது மாதிரி பண்ணதும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு செங்கல்பட்டுல நான் இப்ப வீடியோ எடுத்துருக்கேன், இதே நாள்ல செங்கல்பட்டுல யாருக்கு தேவையோ, அதாவது உங்களை மாதிரி 234 தொகுதி அப்படின்னு பிரிச்சு அரசியல் ரீதியா கொண்டு போகாம எளிய மக்களுக்கும் எளிய குழந்தைகளுக்கும் யார் யார் நல்ல மதிப்பெண் எடுத்தாங்களோ அவங்களுக்கு கேப்டனோட உண்மையான வாரிசான விஜய் பிரபாகர் பரிசு வழங்கிட்டு இருக்காரு. சரியா? இப்ப விஜய் என்ன பண்ணுவாரு? ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அரசியல் காய்களா நடத்துவார். மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி இருக்கும், ஆனா அவர் செய்யறது எல்லாமே அரசியல் நிகழ்வு மட்டும்தான், ஓட்டு அரசியல் மட்டும்தான். 234 தொகுதியும் பாரு, யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்பாரு, அதுலயும் ஏற்றத்தாழ்வு பாக்குறது, இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்? இதுல நீங்க கேப்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் விஜயா? எந்த விதத்துல ரீப்ளேஸ்மெண்ட்? ஏதாச்சும் ஒரு கேரக்டர் மேட்ச் ஆகுதா? அப்படி உங்களுக்கு கேப்டனை கொள்கை தலைவராவோ இல்ல அவரை ஃபாலோ பண்ணி தான் நீங்க அரசியல் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சம் முடிவு எடுத்திருந்தா எப்ப முடிவு எடுத்திருக்கும்னா, நீங்க பொதுக்குழு அறிவிச்சீங்கல்ல, இல்ல பொதுக்குழு மேடையில நீங்க அத்தனை பேர் கட் அவுட் வச்சீங்களா, அங்க நீங்க தலைவரோட கட் அவுட் வச்சிருக்கலாமே. இல்ல நீங்க பண்ற அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல அவரோட போட்டோஸ் வச்சிருக்கலாமே. நல்ல நிகழ்வுகள் பண்ணும்போது எக்ஸாம்பிள் நீங்க இந்த 234 தொகுதிக்கு நீங்க கொடுத்தாலுமே அதுல யாரோ ஒருத்தன் உதவி பெறும்போது சரி கேப்டன் வழியில நாங்களும் உதவி பண்றோம் அப்படின்னு அங்க போட்டோஸ் வச்சிருக்கலாமே. அங்க வைக்கல. சரி, கேப்டன் அவரோட அடிப்படை கொள்கை என்னன்னாக்கா இல்லாதவங்களுக்கு உதவி பண்றது, அதாவது குறைஞ்சபட்சம் அவங்க யாருமே பசி இல்லாம இருக்கிறது. அதனால இந்த நிமிஷம் வரையுமே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கேப்டன் குடும்பம். அது மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட இல்லாத பணமா நீங்களும் அன்னதானம் போட்டுருக்கலாமே. அந்த அன்னதானம் போற இடத்துல கேப்டன் போட்டோ வச்சு பண்ணலாமே. ஆனா இது மாதிரி எந்த ஒரு நிகழ்வுலையும் கேப்டன் போட்டோ வைக்காம உங்களுக்கு வெறும் அரசியலுக்காகவும் வாக்குக்காகவும் கேப்டன் போட்டோ வச்சு நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா அதை பார்த்து நாங்க சும்மா இருக்க முடியாதுல்ல. டிவிகே தொண்டர்களுக்கு ஒன்னே தான் சொல்லிக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி கேப்டன் வைரம் தான், அது உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா தங்கங்கிறது யாருன்னா நீங்க சொன்ன ஆள் கிடையாது, அவரோட மகன் விஜய பிரபாகரன். ஏன்னா அவரோட லெகசியா இவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவரோட கேப்டனோட இனிஷியல் எடுத்து உங்க விஜய் வைக்காதீங்க, அது நல்லா இருக்காது. சரியா? அதே மாதிரி தங்கங்கிற பேர்ல தகவத்தை கேப்டனோட கம்பேர் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். நீ யாரோ நான் யாரோ உன் வன்முறை ஏன்ட்ட காட்டாத. உன்னை நான் எதிரியாவே நினைக்கலையா? நினைச்சிட்டேன்.